வணக்கம், உங்கள் மீனவன். இப்போ வந்து எங்கள் ஊரில் கரவலை இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நானும் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். எப்படி 4-5 மணி நேரம் ஆகும் கரவலை இழுக்கிறதுக்கு. போட்டா செல்வந்தாடி 4-5 மணி நேரமாக தான் ஆகுமே கரவலை இழுக்கிறதுக்கு. அப்போ நம்ம போவோம், லேட்டாக போவோம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி வீட்டில் போயிட்டு வந்து பார்த்தா தூர் மடி கரையேறிட்டு போல ஆட்களும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. அதான் போகிறோம், பார்த்துட்டு வருவோம். போய் ஏதாவது மீனுங்கிட்டு தான் வாங்கி சுட்டா சாப்பிட்டுட்டு வருவோம் வந்ததுக்குன்னா அப்படின்னு பைக்கில் கிளம்பிட்டோம். அங்கே பாருங்க, பைக்கு கொஞ்ச நேரம் மண்ணில் பிதஞ்சிட்டு தள்ள மூச்சு வாங்குது. வயசாயிட்டு வா வா தண்ணிக்கெலாம் ஆளுக்கு நிற்கிறாங்க. அடுக்க வந்துட்டு விடலாம் நம்ம இதுக்கு. இது ஒரே அர்த்தம் தான், மொசம் முழு அது என்னன்னு தெரியலடா. கரெக்டாக ஆளுக்கான 10-20 பேர் தண்ணியில் நிற்காங்க, கரையை நிற்காங்க. சூப்பராக கிளம்பியா? மொத்தம் சேர்ந்துட்டாங்க. ஆமாம், தூர் வரப்போகுது. இன்னும் உருவலை இன்னும் இழுத்துட்டு தான் இருக்காங்க. நிற்கிது போல, நிற்கிது. கரெக்டாக வந்துட்டோம் டைமிங். நாங்கள் அது தூர் மேலே உயரம் வரும்போது விடணுமா அவளை? அட அது உயரம் இழு விடுவாங்களா அப்பா, அதுலேருந்து தட்டி போகிற மீனை தான் நம்ம பிடிக்கணும். கொட்டிட்டாங்க, போயா கிடக்கு தண்ணிக்குள்ள. என்னன்னா தண்ணிக்குள்ள மடக்கடிலே கிடக்கு, மடக்கடியிலேயே. அப்படி விடலாமா? இந்த அளவான நாங்களும் வந்துக்கிட்டு இறங்க போகிறோம். அந்த கல்லை ஒட்டி இழுத்துக்காங்க. சரி கயிறு தான் பிடிச்சிருக்காங்க. தூரை சுருக்கிட்டாங்கடா, தூரை தண்ணிக்குள்ளேயே. இப்போ தூரை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவுத்து விட்டு இழுக்கிறாங்கடா, தூரை அவுத்து பிடிச்சிருக்காங்களோ? அவுத்து பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க. சரி வா வா. வந்தானா? வந்தான். இந்த ஆளுங்க கம்மியாக இருக்காங்க. எடுடா. இவர் வந்து இப்போ இந்த வலையை விட போகிறாரு. டே சாக்கா, போதுரா எப்படிடா? இங்கே பாருங்க, மடியை இழுத்துட்டாங்க பக்கத்தில். சாக்கு கொண்டா. வலையை விட்டுட்டாரு. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலை. வேறு வலையை வாங்குகிறான். ஆனால் பாசி வளபுலாக பாசி வலையவே அவுத்து விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மீன் வராதுன்னு நினைக்கிறேன். பாசி குச்சாப்புலோட கும்பலாவா? நான் பிடிச்சிக்க கும்பலாவா? பிடிச்சிட்டான்டா. வளையங்கடா, மீன் பாஞ்சுச்சா? இங்கே கீழி தங்க மாதிரி மின்னுதா, கோல்டு மாதிரி. ஓகேல, இங்கே பாருங்க, கோல்டு மாதிரி மின்னுது. டே இங்கே தள்ள விட்டுரு பாவம். தங்க இருக்கிற ரேட்டுக்கு வித்துடலாம் போலையே தங்க மீன். காமி தங்க மீனை வலையை கொண்டு வந்து எப்படி காவ கொடுத்துக்கலாம்? காவ வலையில் மாட்டிடுமா? மாட்டுன்னு நினைக்கிறேன்.
மீன் வருதான்னு தெரியல. வளைவு பிடிடா, வளைவு பிடி. வலைய வாங்கிட்டு வாங்க. பார்த்துட்டுமா அளவுட்டியே வீடியோ பாசியை பார்த்தோன்னே தலைவன் பறந்து போறான். பாசி ஏறி எதுனால ஒரு வீடியோ தானே வீடியோ தான். 1000 செலவுக்கு வேணும்னே செய்யணும். இங்க பாரு, நம்ம காசு பந்தத்துல இருக்க தங்க இருக்கிற ரேட்டு, அந்த ரேட்டும் சரிஞ்சு வச்சு. எவ்வளோண்ணே ரேட்டு? என்ன 10,000 குறைஞ்சிருக்குமா? அடிக்கன்னு நினைக்கிறேன். காவா எப்படி காவா மண்ணு மாதிரி இருக்கு. செம்மையா காவா செமையா மண்ணு மாதிரி இருக்கு. யாரு சிப்பிக்கார அடிச்சுட்டா, சிப்பிக்கார அடிச்சுட்டா. வெறும் சிப்பிக்கார பிளால் தான் அடிச்சிருக்கு. பாசி வரக்கிறவங்கள பாருங்க, டப்பாயில் போய் விடுது. இது இந்த இவங்களா இந்த பாசி வரக்குவாங்களா? இந்த மீனாளருக்கு வண்டி அங்கேருந்து வேகமாக வருதோ இல்லையா? அப்படியே வீட்டில் அங்களுக்கு விரிச்சு போட்டோம்னா காஞ்சிருவனே, உதறிடலாம். பாருங்க எவ்வளோ காவா நிற்க பாருங்க. இவ்வளவுமே அந்த கரவலையில் மேய்ந்து வர்ற மீனை கட்டிக்கிறதுக்கு இருக்கு. இல்லை அடிச்சுட்ட மீன். அவன் கரவலையில் பிடிச்சவங்களோட நம்ம தான் அதிகமாக பிடிச்ச மீன். மக்கா துள்ளுதுடா. இங்கே பாரு. போட்டு போட்டு அடிச்சு குத்திட்டா மீன். ஆனால் கழிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிரும்டா. உதறினோம்னா சூட மாதிரி உதிர்ந்துரும்டா. எடுத்துடுவோம் அதை. அப்படி வீட்டில் எங்க மீன் தெரியுமா? தெரியும் தெரியும். இவ்வளோ வருஷம் இவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் மூஞ்சி தெரியாதா? பார்த்து பார்த்து பாருங்க, கரவலைக்கு சேர்ந்த கூட்டத்தோட நமக்கு கூட்டம் அதிகம் சேர்ந்துட்டா.
ம் கறிக்கு மீன் ஒன்று எடுத்துக்கிறங்க. ரெண்டு இதை எடுக்கணுமா? அவிச்சு கஞ்சி குடிப்போம்டா. இருக்குல்ல பாருங்க, நானும் நண்பனும் வலைய விட்டோம். அது ஸ்காரை பாஞ்சிருச்சு. பாவம் கரவல் இழுத்தவங்களுக்கு கூட அவ்வளோ வந்திருக்குமா பாஞ்சு போச்சு. சரி அப்படியே அதை வந்து அவிச்சு கஞ்சி குடிக்கலான்னு அப்படியே போகிறோம். பாருங்க இந்தா அங்கே நிற்காங்க. நாங்கள் அப்படியே அந்த ஏரியா விட்டு நடந்து போயிட்டோம். அப்படியே போகிறோம். வரும்போது பைக்கில் வந்தே போகும்போது என்ன நடந்து போறீங்க அப்படின்னு நினைக்கலாம். பைக்கில் ஒரு ஆள் மீன் எங்கேயும் வலையும் கொண்டுகிட்டு போயிட்டு என்ன, ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஓவர் வெயிட்டு. அது இவன்லாம் சரியான வெயிட்டு. வண்டி அப்படியே மண்ணில் அப்படியே உட்காருது, ஓட்ட முடியல. அவங்க டென்ட் அடித்து இருக்காங்க. மூட்டையே எடுத்து வச்சுருக்காங்களோ. இந்த இருக்கு இதாண்டா அந்த பிளாஸ்டிக் தயாரிப்பாங்களடா. கப்பல் ஓடுங்க அந்த ஒரு கப்பல் கவுந்துச்சுலடா. அந்த கண்டெய்னர்லேருந்து அப்படி கரை ஒதுங்கினது. நம்ம ஊர்லேயே வந்து ஒதுங்கிருக்கு. எல்லா ஊர் கடல்லையுமே ஒதுங்கிருக்கு. எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி வச்சு அப்படி அரிப்பாங்க. இந்த அப்படிந்தா பாவம் வெயிலில் கிடக்காங்க. இந்த இருக்கு ஒரு அப்பளத்தோடு இந்த குமிச்சு வச்சுருக்காங்க. யாரு